எஸ் நம்ம இப்போ சோலையார் டேம் இப்போ பேர் கண்டுபிடிச்சேன். சோலையார் டேம் இருக்கோம். வியூக்காக வரலாம். இந்த இப்போ ஃபில் பண்ணனே அப்படின்னா இங்கே வரலாம். ஆனால் இங்கே சரியான வெயில் இல்லை. முன்னாடி இந்த உட்காந்து வீடு எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி இந்த வீடு எடுக்கும் இதெல்லாம் நினைக்காது. முன்னாடி இந்த எடுப்பா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ரொம்ப கைண்டாக பேசுனாங்க. ஆனால் இங்கே வால்பாறை மக்கள், பொள்ளாச்சி மக்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம், ரொம்ப நன்றி. இப்போ எங்கே போகிறோம்னா கூழாங்கல் ஆறு அங்கே போகிறோம். 3 கிலோமீட்டர் இருக்கோம். ஏதாவது ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி போயிட்டே போவோம். ஆக்சுவலாக மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வராமல் இருக்கணும். வந்தாலும் நல்லாயிருக்கும். வரலனாலும் பரவாயில்லை. வரலன்னா நான் என்ன ஒரு பிளேஸை சுற்றி பார்க்கலாம். கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இப்போ கூழாங்கல் டேம் அங்கே வந்திருக்கோம். ஆனால் வந்து ரொம்ப ரெயின். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. சரி நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அப்படியே வந்து இங்கே ஆனால் எனக்கு கூலிங் வந்துட்டு பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு பழகிருச்சு, எனக்கு செட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு பெருசாக எனக்கு தெரியல. இப்போ வந்து எல்லாம் போயாச்சு தெரியல. இப்போ நான் மட்டும் தான் வந்து மேலே நிற்கிறேன். வாங்க கைஸ், அப்படியே போவோம் நம்ம டேமுக்கு. பாருங்க, மழையும் பெய்யுது, செம ஜில்லஸாகவும் இருக்குது, கூலிங்காக இருக்குது. இதுலேயும் குளிக்கிறாங்க. நம்மளால் குளிக்கலன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம குளிச்சுட்டு தான் இருக்கோம் மழையில். அதனால் நம்ம மறுபடியும் குளிக்கல. வந்தாச்சு பாருங்க கைஸ், எப்படி அழகா ஜாலியாக இருக்கு. நம்ம அப்படியே போறோம் தண்ணிக்குள்ள. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. குடிக்கலாம் ஆசையாகுது. தெரியவா பரவாயில்லையா தள்ளிக்கா. மம்மி பீச்சு வாங்க திருப்பி வந்து நாங்கள் உள்ள சூப்பராக இருக்கு. காய்ஸ் செம்மையாக இருக்குது. ஆனால் குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய, குளிக்க முடியாது. சரி, நான் வந்ததுக்கு வந்து இங்கே ஒரு ஞாபகமாக ஒரு கல் எடுக்கலாம்னு ஆசையாக இருக்குது. சரி, கை ஓட்டு நம்ம இதாக இருப்போம். இது வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது இருக்கு. சரி, இது எடுத்துக்குவோம் ஆசைக்கு. ஓகே, இதான் இப்போதைக்கு நம்ம இங்கே வந்து ஒரு ப்ரூஃபாக ஒரு கல் எடுத்துக்கிறோம். நிறைய கல் இருக்குது. இந்த பாருங்க கைஸ், நிறைய கல் இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சது வந்துட்டு இந்த கல்.
ஓகே, இந்த கலெக்ஷனில் வீடாக கட்ட போகிறேன்டா. அப்படிலாம் கிடையாது. ஒரு தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிற்கிது. பொண்ணு நீ ஆட்டமாக ஆடுவியா? நீ வந்ததுக்கு ஒரு ஞாபகம். சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க. ஆனால் இங்கே தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து இங்கே மஸ்ட்டு ட்ரை, ஒரு தடவையாக ட்ரை பண்ணிடுங்க. வால்பாறையில் கூழாங்கல் டேம் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. கூழாங்கல் டேம் அதெல்லாம் மஸ்ட்டு ட்ரை, ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது அதையும் எடுக்கிறேன். மழை மட்டும் வராமல் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. சூப்பராக இருக்கும். பாருங்க, என்னம்மா இருக்கு, என்னம்மா வியூ. ஹாய், ரொம்ப ஆழமாக இருக்கு தண்ணி. டார்லிங்க பாருங்க, இங்கே நிற்கிறான். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. கல் கூழாங்கல் பாறையினோட கூழாங்கல் டேமா கூழாங்கல் டேம், அதனால் இது எடுத்திருக்கா. நம்ம இதுக்கு வந்து நம்ம இந்த கல் எடுத்திருக்கோம், சின்ன கல். இது வந்து எப்படி தெரியுது உங்களுக்கு? இதை பார்த்தா உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கு. ஆமாம், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டார்லிங் ஏன் வரல? நான் இப்போ வந்து கால் நினச்சிட்டு வந்துட்டா. கொஞ்சம் குளிராக இருந்துச்சு, மழை வேற பெஞ்சிட்டு குளிர் ரொம்ப. அதனால் இருந்து கொஞ்சம் அந்த அங்கே போய் இல்லைங்க, அங்கே நல்லா இருக்குது. இந்த அங்கிட்டலாம் ஆளை இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்கு. அங்கே செருப்பு இல்லாமல் போக முடியாது. சரி கைஸ், நம்ம கொஞ்சம் இங்கே ஃபன் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து இருக்குவோம். ஓகே, ஆமாம், போய் குளிங்க நீங்களே. அதனால நம்ம இங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே போவோம். அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு. ஏன் மழை மட்டும் வராமல் இருக்கு. காய்ஸ், நம்ம சொன்னோம்ல, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அவங்களே வந்தாங்க, கரெக்டாக நம்ம லொக்கேஷன் சொன்னாங்க, கரெக்டாக ஏறினதை வந்து அவங்களே கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் ஏறி பாருங்க, நான் கூப்பிட்டு போகிறோம். ஜஸ்ட் வியூ கூப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அவங்களே தான் கூப்பிட்டு போகிறோம். நான் அவங்கள ஃப்ரீயாக ஓட்டி முடிஞ்சு ஃப்ரீயானதுக்கப்புறம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் போகிற வந்து சினரியை மட்டும் நான் அப்படியே காமிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன். ஹென்ரி அண்ணாவும் ராஜ்குமார் அண்ணாவும் ஒரு லொக்கேஷன் சொல்லி ஒரு இடத்துக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க. இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகிறோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்குன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன எப்பயும் இருக்கிறது தான், டீ எஸ்டேட் தானே இருக்க போகுது அப்படின்னு நம்பி தான் நாங்கள் போனோம். சரி, கொஞ்சம் தூரம் போய் எல்லாமே டீ எஸ்டேட் தானே இருக்குது, இதில் பெருசாக என்ன வியூ இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போனது டீ எஸ்டேட்டுக்கு இல்லை, பெரிய ஒரு ஹெவனுக்கே கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்ச தூரம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ தூரத்தில் ஒரு காட்டு மாடு தென்பட்டுச்சு. அதை நீங்கள் பார்க்கலாம். கொம்பு தான் இது மாதிரி தெரியுது. அப்போ அது மேலே இல்லை, அதுதான் மாடு, காட்டு மாடு.
அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த ரூட்டை பாருங்கள், வெறும் பஸ் ரூட் மட்டும் தான் போகும், வேறு யாரும் போக முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆனால் காலி தான் நாங்கள். ஆனால் இந்த டிரைவர் ஆனால் எவ்வளோ ரொம்ப ரிஸ்கியாக ஓட்டிட்டு போகிறாங்க பாருங்கள். இதுதான் அவங்க டெய்லி போயிட்டு வர ரொட்டீனாக இருக்குது. மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். அது ரிவர்ஸ் எடுக்கவும் முடியாது. அது போனோடனே போனோம் அப்படி சைடில். ஸ்லோப்பை ஓடு, வேறு எதுவுமே இல்லை. நம்ம தூரத்தில் பார்த்தா பஸ் மட்டும் நீர்வீழ்ச்சி. காய்ஸ், நான் சொன்னேன்ல அவங்க 2 பேரையும் நான் இங்கே இல்லை, அந்த சினரியாவை காமிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே வேற லெவல் இது. வாவ், சி பாருங்க. இதான் வால்பாறை சிட்டி. பாருங்க, அவங்க கூட்டிட்டு வந்தது ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஓகே கேஸ், நம்ம போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம சீனியராக என்ஜாய் பண்ணுறேன் டக்குன்னு. பட் இதோட இன்னும் முடியலைங்க. இன்னமும் கூட்டிகிட்டு போனாங்க, டீப்பஸ்ட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அதுக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆனால் எங்களை இந்த 2 பேர் வந்துட்டு இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. காய்ஸ், இங்கே நம்மளை 2 பேர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் காட்டி இப்போ தான் வந்து சூப்பரான இடத்துல வந்து நிப்பாட்டிருக்காங்க. டீப் ஃபாரஸ்ட்டு, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. அதோட இது மேலே போகக்கூடாதாம்மா, ஏன்னா வந்துட்டு ஒரு பாறை உளுந்து ரோடாக கொஞ்சம் இதாக இருக்குன்னா போகலாமாம்மா. ஆனால் அங்கே பாறை விழுந்து ரோடை மறைச்சதுனால போக முடியாதான். இப்போ வந்து எப்படின்னா யானை வர இடத்துனால நீங்கள் வந்து அதுக்கு மேலே போக வேணாம். ஏன்னா 6 மணி மேலே ஆச்சா, 6 மணிக்கு மேலே போனால் இது பண்ண முடியாது. சரியா? இந்த அண்ணனை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரியா? பாருங்கள் அண்ணனை. நான் என்னடா ஆள் காலமிங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள் அவிலே. இல்லை அண்ணனை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அம்மா போ வண்டியில் வச்சு கொடுக்கலாம்ல. ஐயோ வேண்டாம் வேண்டாம், உள்ளே பாட்டு கூப்பிடுவாங்க. எல்லாம் வாங்க, எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துருவோம். உங்க பேர் என்ன சொல்லிருக்கீங்க? என் பேரு ஹென்றி வில்சன். ஹென்றி வில்சன். இவங்க தான் 2 பேர், ஹென்றி அண்ணா, ராஜி அண்ணா. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருவா. காய்ஸ், நம்ம அந்த பிளேஸில் பார்த்தோம்ல, அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு யாரையுமே வந்து கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஐ மீன் எந்த ஒரு டூரிஸ்ட்டுமே வந்து இங்கே வந்ததே கிடையாது. நான் உங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு யார் கிடப்பா சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவங்க இது என்ன வேலை, டிரைவர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு அண்ணா வந்துட்டு கண்ட்ரி வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு எங்களுக்காக வந்து வாங்க, அங்கே வந்து கைடாக வந்து எங்களை கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. ஏன்னா அந்த பிளேஸில் வந்துட்டு யானை வருமாமா, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் சுற்றி காமிச்சிட்டு வந்திருக்கோம். யார் பண்ணுவா சொல்லுங்கள்? நம்ம ரிலேஷனில் யாரும் பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களை நான் கேமரா காமிச்சதுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படின்னு நான் கடைசியாக பார்த்தா வாங்க, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், என்னோட சேனலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே உங்களுக்காக தம்பி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. சரிவா? நீங்கள் அப்படியே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசி அவங்க என்னமோ நம்ம வீட்டு வந்துட்டு சொந்தக்கார மாதிரி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி
சொந்தக்காரன் விட அது ஒரு படி மேலே. சொந்தக்காரன்னு சொல்ல முடியாது, சொந்தக்காரன் விட ஒரு படி மேலே. அதனால் ஒர்த்து வருமா ஒர்த்து. இந்த மாதிரி யார் டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்டில் ஒரு டிரைவர் அண்ணாவும் ஒரு கண்டக்டர் ஆகணும் வந்து நம்மளை எப்படி இப்படி கூப்பிட்டு வருவாங்க சொல்லுங்கள். இதான் நம்ம வண்டி, அந்த வண்டியை பஸ்ஸு. A few moments later. காய்ஸ் நம்ம இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம். இன்னும் ஒரு அதாவது நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டு நம்ம மறுபடியும் அகெயின் ஊருக்கு போகிறோம். அதாவது வாழ்க்கை ஸ்டே பண்ணுற இடத்துக்கு நான் போயிருக்கோம். ஆனால் எப்படி நம்ம சொன்னாங்க, இங்கே பாருங்கள் பஸ் நிற்கிதா, அந்த டிரைவர் அண்ணாவை நின்று என்ன பண்ணாங்க, நீங்கள் குடிங்க பஸ்ஸு கடந்தால் கிடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கி கொடுத்தாங்க. டீயை குடிங்க, நான் டீ வாங்கி தரேன், நீங்கள் டீயை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுக்குறாங்க. டீயை குடிச்சிட்டு அப்படி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஓகேவா, பாருங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. மனசு தானுங்க, மனசு தான் காரணம். சரி போவோம், அப்படி குடிச்சிட்டு அப்படியே கொடுத்தாங்க, நானும் குடிக்கிறேன். இப்போ குடிச்சிட்டு கண்டிப்பாக போட்டோம். ரொம்ப நன்றிண்ணா, உங்களை நான் லைஃப் லாங் எப்பயும் மறக்க மாட்டேன். நீங்கள் செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ்ண்ணா. இப்போ எங்கே வந்து நம்ம சாப்பிட வந்துருக்கோம்னா, லஞ்ச் சாப்பிட்ட அதே இடத்துக்கு தான் நம்ம இப்போ டின்னர் சாப்பிட வந்துருக்கோம். என்ன சாப்பிட போகிறோம்னா, மூமா வந்து நாளைக்கு வந்து நார்மல் தோசை, நான் வந்து ஆனியன் தோசைக்கு பொடி, எனக்கு ஆனியன் தோசை பிடிக்கிறதுனா ஆனியன் தோசைக்கு பொடி சாப்பிட்டு நம்ம போக வேண்டியது. நம்ம இப்போ இங்கே வந்து நம்ம வீடியோலாம் பார்த்து சொல்லியிருக்காங்க, வீடியோ பார்த்தா 2 பேர் ஏன் அப்படின்னு சப்ஸ்கிரைபரே வந்துட்டு இப்போ இங்கேயே இருக்காங்க 2 பேர். நம்ம இதில் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வால்பாறை மக்கள் வந்துட்டு நான் மறக்க மாட்டேன் எப்படின்னா, எல்லாமே ஸ்வீட் இந்த இங்கேயும் ஸ்வீட். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்காக பேசுகிறோம். ஓகேவா, ஆனியன் தோசை வித் பொடி நம்ம சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஓகே காய்ஸ், இதால் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம், என் பண்ணிக்கிறோம். இன்றைக்கோட டேஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லா பீப்புளாக இருக்கட்டும், அப்புறம் இங்கேருந்து சுற்றின பிளேசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஆள் என்ன சொன்ன, என்ன நம்மளுக்கு எல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஐ மீன் எப்படி இருக்குன்னா, இந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, தாளவாடி இதெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு வந்தனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஏன்ட்டு என்ன சொன்ன, இங்கேருந்து சுற்றின பிளேசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுல எதுல உண்மை, ரெண்டும் உண்மை தானே, என்னடா சொல்ற. இதான் நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காமல் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே உள்ள மக்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ பார்ப்போம். ஸ்பெஷல் வீடியோ சரி, நாளைக்கு இன்னொரு சூப்பரான பிளேஸுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம விளாக் பண்ணி போகிறோம். சரியா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இங்கே வாங்க டார்லிங். சரியா, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு வீடியோ? இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் எனக்கு பேச தெரியல. எப்படி இருந்துச்சு பிளேசஸ்லாம்? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சத்தமாக பேசுங்க. நம்ம நினைச்ச பார்க்கல இவ்வளோ அழகாக இருந்துச்சு. மக்கள் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஆமாம், ஏமா வீடியோ கான்லாம் சொல்லல, ஆனால் உண்மையிலேயே இங்கே வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட அருமை. அதே மாதிரி இந்த மாதிரி பீப்புள் யாரும் எத்தனை கிடைக்காது கண்டிப்பாக. எல்லாருமே மெடிக்கல்லையே இருக்கட்டும், அது என்ன ஹோட்டல்லையே இருக்கட்டும், பஸ்லேயே இருக்கட்டும், ஆமாம் இப்போ ஹோம் ஸ்டே கூட எல்லாமே செம்ம ஸ்வீட்டாக இருக்காங்க. ஸ்வீட்னா அதுக்காக எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது, பழகி பார்க்குறது. ஆமாம், கைண்டாக அந்த பேசுறது பழகுறது தான். ஆமாம், மறக்க முடியாது. சரி சரி, இதை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான பிளேஸ் பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லா வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.